இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு தான் அட்டகாசமாக ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறோம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 கரண்டி போல் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஓரளவு ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு இதெல்லாம் வதக்கி விட்டு சிம்மில் வச்சுருங்க. வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு தலைப்பகுதியும் வாழைப்பகுதியும் வெட்டிட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கின வெங்காயத்தோட இந்த வெண்டைக்காய் 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு நிமிஷம் போல். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு திக்கான கிரேவி கொடுக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் போல் குழம்பு பொடி, அவ்வளோதான். இது கூட திக்காக கரைச்சி வச்ச புளி ஒரு 2-3 கரண்டி போல் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி ஹை வச்சு சவுண்டு வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு அவ்வளோ சூப்பராக தயிராகிடும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஹோமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கும் உங்கள் வீட்டிலும் கவனம் கட்டும். வாழ்க வளமுடன்.